டெல்லி மாணவர்கள் போராட்டம் வெற்றியா இல்ல பாதி வெற்றியா? கல்வி அமைச்சர் பதவி விலகியிருக்கார். போராட்டம் வெற்றி பெற்றதா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கேள்வி, மாற்றப்பட்டது அமைச்சர் மட்டுமா இல்ல கல்வி அமைப்பே மாறி இருக்காங்க? கல்வி கொள்கை மாறல, சட்டங்கள் மாறல, அடிப்படை சீர்திருத்தங்கள் எதுவும் உறுதி செய்யப்படல. அப்படின்னா இது முழு வெற்றியா இல்ல முதல் வெற்றியா? டெல்லி மாணவர்கள் சுயநலமா அவங்க கோரிக்கைகளை மட்டும் நிறைவேற்றிக்க எல்லா மாநில மாணவர்களையும் பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கோரிக்கை இருந்தது, போராட்டம் நடத்தினாங்க. மற்ற மாநில மாணவர்களை வாங்கன்னு கூப்பிடவும் இல்லை, தானா வந்தவங்களை தடுக்கவும் இல்லை. ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். ஆனா அந்த வாய்ப்பை தேசிய இயக்கமா உண்மையாக ஒரு பெரிய சுதந்திர போராட்டமாக ஒரு வாய்ப்பு இருந்தது, அதை தவற விட்டுட்டாங்க. இந்த போராட்டம் நீட் முறைகேட்டை தாண்டி அமைப்பு மாற்றம்ங்கிற அளவுக்கு போயிருக்க முடியும். இந்தியா முழுவதும் மாணவர்கள் ஒன்று சேர்ந்திருந்தாங்க. அந்த ஒற்றுமையை பயன்படுத்தி கல்வி உரிமை, தேர்வு சீர்திருத்தம், மாநில உரிமைகள் அப்படின்னு பெரிய பெரிய இலக்குகளை உருவாக்கி இருக்காங்க. அந்த வாய்ப்பு தான் இப்ப கை நழுவி போயிருக்கு. டெல்லி போராட்டம் வெற்றி தான். ஆனா அந்த வெற்றிக்கு காரணம் என்ன? பின்வாங்காத 35 நாள் போராட்டமா, 3 மாச போராட்டம், 1.5 வருஷ போராட்டங்கள் எல்லாம் இதே அரசுக்கு எதிராக தோல்வியில முடிச்சது. இந்த போராட்டத்துல வெற்றியை கொடுத்தது தேசிய அளவிலான மாணவர் இணைவு தான். அதுக்கப்புறம் தான் அழுத்தம் அதிகரிச்சு. இதுல நாம எடுத்துக்க வேண்டிய பாடமும் அதுதான். மாணவர் ஒற்றுமை தான் உண்மையான சக்தி. சாதி இல்லை, மதம் இல்லை, கட்சி இல்லை, இன மொழி பாகுபாடுகள் இல்லை. மாணவர்களை பிரித்தாள முடியாது. அதுதான் இந்த போராட்டம் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம். இந்திய மாணவர்கள் இளைஞர் படை. அடுத்தது என்ன? மாநில அடையாளங்களை தாண்டி இந்திய மாணவர்கள் அப்படிங்கிற பொதுவான அடையாளம், வலுவான கல்விக் கொள்கையை மட்டும் இல்லை, தேவைப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தையே கூட விவாதிக்க முன்னெடுக்க முடியும். வணக்கம், இது டெமோக்ரஸி. நான் ஆதினமலகி. கல்வி அமைச்சர் பதவி விலகினதோட ஃபேர்நெட் போராட்டம் முடிஞ்சு போச்சு. இந்த போராட்டத்தை ஒரு சுதந்திர போராட்டமாவே சில சமூக ஊடகங்கள் வர்ணிச்சு. ஆனா அப்படி ஒரு பலன் உண்மையிலேயே கிடைச்சிருச்சா இல்ல ஒரு குறுகிய கோரிக்கைக்குள்ள நின்று அந்த சின்ன வெற்றியையே ரொம்ப பெரிய வெற்றியா கொண்டாடிக்கிட்டு இருக்கோமா? குறைஞ்சபட்சம் கல்வித்துறையில தேவையான சீர்திருத்தங்கள் எல்லாம் உறுதி ஆயிடுச்சா அப்படின்னா அதெல்லாம் அப்படியே நிலுவையில் இருக்கு. எதுவுமே மாறல. கல்வி அமைச்சர் பதவி விலகினதை தவிர பேப்பர் லீக் சட்டங்கள் கூட பெருசா பலன் தந்துராத கண்டுடைப்பதான். அப்படின்னா டெல்லி மாணவர்கள் 35 நாள் தளராத உறுதியோட போராடினது வீண் தானா? நிச்சயமா இல்லை. அவங்க காட்டின உறுதிப்பாடுதான் இந்த வெற்றிக்கு காரணம். ஆனா அனைத்து மாநில மாணவர்கள் இந்த போராட்டத்துல ஆதரவு தந்து முழு வீச்சுல கலந்துக்கிட்டாங்க. இது நாடு தழுவிய போராட்டமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற அசைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சது அரசு. 35 நாள் போராட்டமும் 26 நாள் உண்ணாவிரதமும் மட்டும் போதுமானதா இருக்கல. நாடு முழுவதுல இருந்தும் மாணவர்கள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அழுத்தம் உச்சத்தை எட்டுச்சு. அப்படி அனைத்து மாநில மாணவர்கள் இணைஞ்ச அந்த தருணத்துல இந்த இயக்கத்தோட நோக்கத்தை இன்னும் கொஞ்சம் பெரிய இலக்கை நோக்கி நகர்த்தி இருக்கலாம். அப்படின்னா டெல்லி மாணவர்கள் சுயநலமா நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னா அப்படி குறை சொல்லிட முடியாது. அவங்க மற்ற மாநில மாணவர்களை கூப்பிடவும் இல்லை, தானா வந்து சேர்ந்துக்கிட்டவங்களை தடுக்கவும் இல்லை. பலன் மலையை புரட்டி போட்டு எளிய பிடிச்ச கதையா ஒரு தேசிய போராட்டம் ஒரு சின்ன பலனோட முடிஞ்சு போச்சு. ஆனா கவனம் செலுத்தி இருக்க வேண்டிய ஒரு விஷயம், இளைஞர்களுக்கு நாடு தழுவிய ஆதரவு கிடைக்க தயாரா இருந்தது. அப்படி இருக்க இந்த இயக்கத்தை வெறும் நீட் முறைகேடு அப்படிங்கிற சின்ன கோரிக்கைக்குள்ள நிறுத்தாம அனைத்து மாநிலத்துக்கு பொதுவான பெரிய இலக்கா மாத்தி இருக்காங்க. அது நடக்கல. காரணம் அறியாமையா இருந்திருக்கலாம், அனுபவ குறைவா இருந்திருக்கலாம். இப்ப கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு போராட்டம் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் அதே ஆட்சி, அதே கல்வி அமைப்பு, அதே கல்விக் கொள்கை, அதே சட்டங்களோட நாம மறுபடியும் மல்லு கட்ட வேண்டிய நிலைமையில இருக்கும். ஆனாலும் இந்த மாணவர் போராட்டம் நமக்கு ஒரு பாடத்தை கொடுத்திருக்கு. சாதி, மதம், இனம், மொழி, கட்சி சார்புகளை தாண்டி இந்தியர்களை ஒன்றுபடுத்தவே முடியாதோ அப்படிங்கிற அவநம்பிக்கை உடைக்கப்பட்டிருக்கு. இந்தியா முழுவதும் ஒன்றுபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூக சக்தி மாணவர்களும் இளைஞர்களும் தான். இந்த போராட்டம் அதனாலதான் வெற்றி பெற்றது. இளைஞர்கள் இந்தியாவை சிஸ்டமிக் லெவல்ல சீர் செய்யணும்னு எப்பவுமே ஆவலா இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானது அனுபவம் வாய்ந்த வழிகாட்டுதல் தான். அது இல்லாததாலதான்
இப்ப ஒரு பெரிய வாய்ப்பை நழுவ விட்டுட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மாணவர் இயக்கங்களை ஈஸியா சாயம் பூசி பிரிச்சாட முடியாது, ஈஸியா தோக்கடிக்க முடியாது. அப்படிப்பட்ட மாணவர் சக்தியை ஒரு நிரந்தரமான தேசிய வலையமைப்பா மாற்ற முடிஞ்சா அரசுகளாலையும் அரசியல் கட்சிகளாலையும் ஈஸியா உடைக்க முடியாத ஒரு ஜனநாயக சக்தியை உருவாக்க முடியும். அதுக்காக ஒவ்வொரு மாநிலத்திலையும் சாதி, மதம், கட்சி சார்பற்ற மாணவ இளைஞர் அமைப்புகள் உருவாகும். அந்த அமைப்புகள் மற்ற மாநில மாணவர் அமைப்புகளோட தொடர்ச்சியான தொடர்புல கருத்து பரிமாற்றம், ஒத்துழைப்புன்னு உறவை வளர்த்து ஒரு தேசிய மாணவர் வலையமைப்பை உருவாக்கும். தமிழ்நாட்டுல பேசப்படுற மாநில கல்வி உரிமைகள் மாதிரி கருத்துக்களை மற்ற மாநில மாணவர்களோட பகிர்ந்துகிட்டு அவங்களோட பார்வைகளையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொதுவான கொள்கையை நோக்கி நகரணும். இந்தியாவில் மாநிலங்களுக்கு இடையேயான முரண்களும் சாதி, மத, மொழி வேறுபாடுகளும் அரசியல் தேவைகளுக்காகவே வளர்க்கப்படுதுன்னு சொல்லலாம். மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அதுல சிக்கி தன்னோட தூய்மையை கெடுத்துக்கிறது இல்லைங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த தடைகளை தாண்டி இந்திய மாணவர்கள் அப்படின்னு ஒன்றிணைய முடிஞ்சா தேசிய கல்விக் கொள்கையை மட்டும் இல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கூட மறு ஆய்வுக்கு உட்படுத்தலாம். இந்த சிஸ்டமிக் சேஞ்ச் அதுதான் வேணும்னு அரசுகளையும் அரசியல்வாதிகளையும் தவிர்த்த தேச அக்கறை கொண்ட எல்லாரும் பேசிக்கிட்டோம். அதுதான் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கிற சரியான வழியும் கூட.